மருத்துவ படிப்பில் 85% உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை ரத்து எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். அவர் வழங்கும் நேரலை தகவல்களை பார்க்கலாம். சுரேஷ், இப்ப மருத்துவ படிப்பில் 85% இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். முதற்கட்ட தகவல்கள் சுரேஷ். வணக்கம். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு 85% உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை கடந்த ஜூன் 22 தமிழக அரசு பிறப்பித்தது. இந்த அரசாணையை எதிர்த்து சிபிஎஸ்இ மாணவர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரவிச்சந்திர பாபு அரசாணையை ரத்து செய்து கடந்த ஜூலை 14 தீர்ப்பளித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் என்ன சொல்ற, அரசாணைக்கு ஆதரவாக மாநில பாடத்திட்ட மாணவர்களும் தொடர்ந்த இணைப்பு மனுக்களும் தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போல தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சிபிஎஸ்இ தரப்பு மாணவர்களும் தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அத்தனை மனுக்களையும் நீதிபதி நூட்டி ராம்மோகன் ராவ், நீதிபதி தண்டபாணி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 4 நாட்களாக விசாரணை நடத்தியிருந்தார்கள். இந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நீதிபதி தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக அரசுடைய மேல்முறை மனு எந்த ஒரு தகுதியும் இல்லை, எனவே அது தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே சமயம் மாணவர் சேர்க்கையில் எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாது, அது மாநில அரசு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அந்த அட்டவணைப்படி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அட்மிஷன் மாணவர் சேர்க்கையை நடத்தி முடிக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள் சுரேஷ். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். சங்கரன், இப்ப மருத்துவ படிப்புல 85 மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு 85% உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை ரத்து செய்தது. இதனை எதிர்த்து நம்ம தமிழக அரசு மேல்முறையீடு செய்த மனுவையும் தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்று காலை சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார். இதே விவகாரத்தில் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர் சென்றிருக்கிறார். அங்கு அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக கல்வியாளர்கள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள்? சங்கரன், அதாவது இந்த தமிழக அரசு செய்துள்ள இந்த மேல்முறையீடு விசாரணை நடந்து போது இதனுடைய தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக, அதாவது அரசு வெளியிட்ட அரசாணை செல்லும் என்ற ஒரு உத்தரவு வரும் என எதிர்பார்த்ததாக மருத்துவ கல்வி அதிகாரிகள் எல்லாம் ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒட்டுமொத்தமாக அந்த 4 நாள் விசாரணை நடந்த போதும் மனுவையே தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில நாம் சற்று முன்பு மருத்துவ கல்வி சேர்க்கை அந்த துறையுடைய அதிகாரிகள் எல்லாம் சற்று முன்பு தொடர்பு கொண்டு தற்போதைய நிலை என்ன, தீர்ப்பு வந்த பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நாம செய்தி கூட வெளியிட்டு இருந்தோம். அதாவது தேர்வு மதிப்பின் அடிப்படையிலான தரவரிசை பட்டியலை ஏற்கனவே மருத்துவ கல்வி இயக்குநரகம் தயாரா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலான தரவரிசை பட்டியலையும் தயார் செய்து முடிச்சுட்டாங்க. இந்த பட்டியலுமே தயாராக இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரும் என அரசு எதிர்பார்த்த நிலையில் தற்போது அதற்கு எதிர்பார்ப்புக்கு மாறான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த சூழலில் இன்னும் மத்திய அரசை தாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதாக மூத்த அமைச்சர்கள் உட்பட அனைவருமே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த விவகாரத்தில் இதுவரை ஒரு இறுதியான ஒரு முடிவு எப்போது வரும் என்று தெரியாத நிலைதான் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பித்த 50,000 மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கும் கேள்விக்குறியோடு அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இனிமேலும் டிலே பண்ணக்கூடாது, கவுன்சிலிங்கான ஷெட்யூலை அனௌன்ஸ் பண்ணணும், கலந்தாய்வு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிபதிகள் வழங்கி இருக்கிறார்கள். எனவே இனிமேலும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் கால தாமதம் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதாவது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ படிப்பு சேர்க்கை செப்டம்பர் 1ஆம் தேதி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகும். எனவே எந்த காரணம் கொண்டு இனிமேலும் இவங்க காலதாமதம் செஞ்சு கொண்டே இருந்தாங்கன்னா கலந்தாய்வு நடத்துவது தள்ளி போகும், மாணவர்களும் திட்டமிட்டபடி அந்த தேதியில சேர முடியாத சூழல் உருவாகும். எனவே இனிமேல் மத்திய அரசு ஏதாவது செய்தால்தான் உண்டு. அப்படி அந்த நீட் விலக்கு கோருவதற்கு ஏற்கனவே 2 மசோதாக்கள் அனுப்பப்பட்டது. அதன் மீது இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விலக்கு அளிக்க வேண்டும் என தற்போது சமீபத்தில் ஒரு சில
27ஆம் தேதி ராமநாதபுரத்திற்கு வந்த பிரதமர் மோடியிடமும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டதாக அமைச்சர்கள் எல்லாம் தெரிவித்தனர். ஆனாலும் இதுவரை தமிழக அரசு அதாவது மத்திய அரசு இந்த விவகாரத்தில் எந்த விதமான ஒரு முடிவையும் அறிவிக்காமல் இருப்பது மேலும் ஒரு குழப்பத்தையும் இந்த பிரச்சனையை மேலும் நீட்டிக்கொண்டே செல்வதைத்தான் காட்டுகிறது. எனவே மத்திய அரசு உடனடியாக தன்னுடைய முடிவை ஒரு தெளிவாக அறிவித்து விட்டால் அடுத்த கட்டமாக தமிழக அரசு அவர்களுடைய கலந்தாய்வு நடத்துவதற்கான பணிகளை எல்லாம் செய்வார்கள் என்பதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இந்த விஷயத்துல கல்வியாளர்கள் எதிர்பார்க்கிறதுனா மத்திய அரசு தன்னோட முடிவு சொல்லிட்டோம், மசோதாவுக்கு நான் ஏற்கிறோம் இல்ல ஏற்கல அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை ரிட்டனா எழுத்துப்பூர்வமா அவங்க அறிவிப்பா வெளியிடணும் அப்படிங்கறதுதான் கல்வியாளருடைய கோரிக்கை. தொடர்பாக பல முறை அவங்களும் சொல்லியிருக்காங்க. எனவே மத்திய அரசு உடனடியாக இனிமேல் என்ன முடிவு எடுக்க போகிறதுங்கிறது எதிர்பார்க்கலாம். அதே நேரத்துல இன்னும் இனிமேல் காலதாமதம் செய்யாம உடனடியாக கலந்தாய்வு நடத்துவதற்கான ஒரு அட்டவணை எல்லாம் வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். சங்கரன், இப்ப தமிழக அரசுக்கு சாதகமாக இந்த மேல்முறையீட்டில் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சாதகமான தீர்ப்பு நம்மளுக்கு வரல. இன்னும் காலதாமதம் ஆகிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு நாம் மிகுந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில கலந்தாய்வானது எப்படி நடத்தப்பட இருக்கிறது? இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுவையும் ரத்து செய்திருக்கிறது. தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்க போகிறது? இரண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு இதையும் திருப்பியும் எதிர்த்து சுப்ரீம் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு ஏதாவது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா, அப்படி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல மத்திய அரசுக்கு திரும்பவும் அமைச்சர்கள் குழு முதல்வரை நேரில் செல்வாரா அப்படின்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு அமைச்சர்கள் குழு மீண்டும் டெல்லி செல்லலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. டெல்லிக்கு நேரில் சென்று அமைச்சர் மற்றும் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தற்போது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எல்லாம் எடுத்து கூறி கடைசி மத்திய அரசு இந்த மசோதாவிற்கு விலக்கு அளிக்க வேண்டும், மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு இறுதிக்கட்ட முயற்சியிலும் அமைச்சர்கள் குழு ஈடுபடுவார்கள் என நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இனிமேலும் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு முறை மேல்முறையீடு செய்து திரிகால விசாரணை நடந்து அதுல தீர்ப்பு வருவதற்கு இன்னும் காலதாமதமாகும். இதனால மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வாக மத்திய அரசினுடைய முடிவை எடுப்பதுதான், அந்த முடிவு வருவதுதான் தீர்வு அமையும். அதனால அமைச்சர்கள் குழு உடனடியாக டெல்லி செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மத்திய அரசு அதிகபட்சமாக ஒரு வாரம் வரை மருத்துவ இயக்குநரக அதிகாரிகள் காத்திருப்பார்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே அவங்க காத்திருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக இது அறிவித்து விட்டால் அதை தொடர உடனடியாக கலந்தாய்வுக்கான அந்த பட்டியலை எல்லாம் வெளியிடுவதற்கு அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் தமிழக அரசினுடைய முடிவை பெற்றுக்கொண்டு உடனடியாக தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப உடனடியாக அமைச்சரோடு அதிகாரிகள் எல்லாம் எல்லாருமே உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு சென்று இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை எல்லாம் நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து டெல்லி செல்வதற்கான ஒரு பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகும். அதன் அடிப்படையில் ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு இந்த மத்திய அரசினுடைய முடிவை தெரிந்து கொண்ட பிறகு இந்த கலந்தாய்வு பட்டியல் வெளியாகும் நாம் எதிர்பார்க்கிறோம். சங்கரன், தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள். மேலும் பல்வேறு கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். இப்ப இந்த 85% உள்ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை ரத்து செய்து மேல்முறையீடு செஞ்சு அது திரும்பியும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது தொடர்பாக அரசு தரப்பு வட்டாரங்கள் என்ன தகவல்களை முன்வைக்கின்றன? அதாவது இந்த வழக்கினுடைய விசாரணையின் போதே அரசு தலைமை வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். என்னன்னா, இந்த மாநிலத்தில் உள்ள பள்ளிகளின் தரம், பாடத்திட்டம் மற்றும் மாணவர்களின் கல்வி தகுதி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அந்தந்த மாநில அரசுகளுக்கு தான் தெரியும். அதன் அடிப்படையில அந்த மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை கல்வி ரீதியாக பாதுகாக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. அந்த அடிப்படையிலேயே 85% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாநில அரசுடைய மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக இந்த தீர்ப்பை ஆராய்ந்து அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் தெரிந்து அதன் அடிப்படையில் மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றம் இன்றைக்கு பிறப்பித்துள்ள தீர்ப்புல மாநில அரசு மீது ஒரு சில குறைகளையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதாவது மாநில அரசு பல அரசு அந்த மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அளவுக்கு ஆசிரியர்களை நியமிக்கல. அவங்க மாணவர்கள் தங்களை தாங்களாகவே இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும் வகையில தான் இந்த பாடத்திட்டங்களும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் இருக்கிறது என்பதை நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாநில அரசு நிச்சயமாக இது சம்பந்தமாக இந்த தீர்ப்பை நகலை பெற்று அதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
சுரேஷ், இன்று நடந்த இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த நீட் தேர்வு விவகாரமாகட்டும், இந்த 85% உள்ஒதுக்கீடு வழங்கும் இந்த விவகாரமாகட்டும், இதனால் கலந்தாய்வு தொடர்ந்து தள்ளிக்கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தாரா? அதற்கு நீதிபதிகள் தெரிவித்த பதில் என்ன? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நடத்தப்படவில்லை. விசாரணை ஏற்கனவே முடிந்துவிட்டது. இன்றைய தீர்ப்பின் போதுதான் இந்த தாமதம். ஏற்கனவே கவுன்சிலிங், இது மாணவர் சேர்க்கை, இந்த விஷயங்கள் எல்லாம் தாமதமாயிட்டு இருக்குது. இனிமேலும் இது தாமதமாக கூடாது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த ஏற்கனவே வெளியிட்ட அந்த பட்டியலுக்குள்ள அட்டவணையின்படி மாணவர் சேர்க்கையை அந்த குறித்த காலத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.